நிஷப்த மொழிகள் பாகம் 2 அத்தியாயம் 3. ஜெயந்தி டாக்டரா என்றார் சகுந்தலா திகைப்புடன். அறியுமோ என்றாள் அவள் வியப்புடன். நல்ல அறையாம். அவங்க எங்க ஃபேமிலி டாக்டர். எங்க வீட்டுக்கு எதுக்குதான் அவங்க வீடு. ஆனோ என்றவளின் முகம் மலர்ந்தது. ஆனா அவங்க இப்ப ஊர்ல இல்லையே. அவர் சொல்லவும், எந்த ஊர்ல இல்ல, மனசுல இல்ல ஆண்டி என்றவளின் குரல் குழப்பமாய் ஒலித்தது. அந்த ஜெயந்தி டாக்டர் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்மா என்றதும் அவள் முகம் வாடியது. மிலிட்ரியில் அவங்க பிள்ளைக்கு யுத்தத்தில் காலில் குண்டு பாஞ்சு காலை எடுத்துட்டாங்க. அதான் கூட இருந்து கவனிச்சுக்க அசாம் போயிருக்காங்க. வானதிக்கு அவர் சொன்னது முழுமையாய் புரியாவிட்டாலும் அறையும் குறையுமாய் புரிய தவிப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு புரியவில்லையோ என நினைத்த சகுந்தலா மீண்டும் விளக்கினார். ஜெயந்தி டாக்டர் சன் மிலிட்ரியில் காலை காண்பித்து வார், ஷூட்டிங், ரிமூவ் லெக், ஹெல்ப்புக்கு டாக்டர் அசாம் போய். ஐயோ, ஜெயந்தி டாக்டர் அசாம் போயோ என்றவளின் முகத்தில் அதிர்ச்சி தெரிய அவர் கேட்டார். ஆமா, நீ எதுக்கு அவரை காண வந்தது? நான் நர்சிங் படிச்சு கழிஞ்சு அவரோட கிளினிக்கில் சேரான் வந்துதான்னு என்றவள் சோர்வுடன் தலையில் கை வைத்து அமர சகுந்தலா கவலையாய் பார்த்தார். அப்போது சுந்தரம் வாசலில் காரை நிறுத்திவிட்டு கோவிலுக்குள் வேகமாய் நுழைவதைக் கண்ட சகுந்தலா, என்ன இருந்தாலும் என் புருஷன் பாசக்காரன்தான். எனக்கு ஒன்னுன்னு ஃபோன் வந்ததும் அலறி அடிச்சுட்டு வந்துட்டாரே என நினைத்து கொண்டே என்னங்க என அழைத்தபடி கையசைக்க அவர்களை நோக்கி வந்தார். என்ன சகு, உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், வயசான காலத்தில் இந்த விரதம் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுருன்னு சொன்னா கேட்குறியா? அவர் கோபமாய் கேட்டதை விட வயசான காலத்துல என்று சொன்ன வார்த்தை மனதை வெகுவாய் சீண்ட. யாருக்கு வயசாயிருச்சு? உங்களுக்கு தான் சாமியும் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாரும் அப்படி இருக்க முடியுமா என்று கோபமாய் திரும்பவும் மற்றவர்கள் வேடிக்கை பார்க்க தொடங்க முறைப்புடன் பார்த்தார். அதை கவனித்த சகுந்தலாவும் வாயை மூடிக்கொண்டு அமைதியாக அருகில் எழுந்து நின்ற வானதியை நோக்கினார் சுந்தரம். இந்த பொண்ணுதான் உனக்கு ஹெல்ப் பண்ணுச்சா? ஆமாங்க, பேரு வானதி, நர்ஸுங்க என்றதும் அவள் புன்னகைத்தாள். தேங்க்ஸ்மா, இந்த ஏரியாவுக்கு புதுசா? அவர் கேட்க வானதி பதில் சொல்லும் முன் சகுந்தலா கூறினார். நம்ம ஜெயந்தி டாக்டரை தேடி வந்திருக்கு. அவங்க முந்த நாள் தானே அசாம் கிளம்பி போனாங்க. ஓ, நீ எந்த ஊருமா என்றதும் கேரளாங்க என்ற மனைவியை முறைத்து வாயை மூட வைத்தவர். அந்த பொண்ணு என்ன ஊமையா? நீயே பேசிட்டு இருக்க? சிடுசிடுப்புடன் கேட்க அவர் அமைதியானார். சென்னை எனக்கு புதியதான் அங்கிள். மார்னிங் தான் விட வந்தது. பஸ் ட்ரெயின் மாறி கயறி தாம்பரம் எத்தி சரி அம்பளம் கண்டப்போ தொழுதுட்டு போகலாம் என்று இவிட வந்தது. அப்ப நான் ஆன்டி தலைக்கிறங்கி வீழால் போயது என்றாள் வானதி. ஓ, உடம்புல சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் எல்லாம் வச்சுக்கிட்டு வேற எதோன்னு சாப்பிடாம நேரத்துக்கு மாத்திரை போடாம இங்க உசிரை வாங்க வேண்டியது. அவர் சிடுசிடுக்க சகுந்தலாவின் முகம் வாடியது. பாவம் அங்கிள், ஆன்டியை சீத்த பறையண்டா. சரி, கிளம்பலாமா? எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. கடிகாரத்தில் டைம் பார்த்தபடி மனைவியிடம் கேட்க அவர் வானதியை பார்த்தார். நீ என்னம்மா செய்வ? டாக்டருக்கு கால் பண்ணி பார்த்தியா என்றார் கவலையுடன். ட்ரை செய்து நாட் ரீச்சபிள் பறையின்னு. ஏமா, பேசி கன்ஃபார்ம் பண்ணாம இப்படிதான் பாஷை தெரியாத ஊருக்கு கிளம்பி வர்றதா என்றார் அங்கலாய்ப்புடன். எந்த செய்யானா ஆண்டி, நாட்டில் நிக்கான் பற்றாத சிச்சுவேஷன். கலிங்க மாசம் டாக்டர் அவிட ஒரு மெடிக்கல் கேம்பின்னு வந்தப்போ என்னோட வாரான் பறிஞ்சு காடு தந்ததானு. சரி, ஃபோனில் கிட்டி எங்கிலும் நேரில் போய் காணாம்னு தைரியத்தில் இறங்கி போய் இனி வேறெந்தெங்கிலும் ஹாஸ்பிட்டலில் நர்ஸ் வேக்கன்சி உண்டோ நோக்கணும் என்றாள் பெருமூச்சுடன். பாஷை தெரியாத ஊர்ல வயசு பொண்ணு எப்படி தனியா எல்லா இடத்துக்கும் போவ? எங்க தங்குவ? யாரையாச்சும் துணைக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. கூட்டின்னு வர நிலையிலும் வீட்டில் யாரும் இல்லை ஆண்டி. நீங்கள் போய்க்கோ, நான் ட்ரை செய்து நோக்காம். எங்கம்மா தங்குவ என்றார் வயது பெண்ணை வீட்டில் வைத்திருக்கும் கவலையில். ஹாஸ்டல் நோக்கணும் ஆண்டி, நீங்கள் சோதிக்கும்போ எந்த அம்மா போல தோணுது என்றவள் சிரித்தாள். சரி, உன் மொபைல் நம்பர் சொல்லு எனவும் சுந்தரம், இவளுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை என மனதிற்குள் நினைத்தாலும் மனைவிக்கு உதவி செய்தவள் என்பதால் அமைதியாயிருந்தாள்.
வானதி நம்பர் சொல்ல தனது மொபைலில் அழுத்திக் கொண்டவர் அவள் எண்ணுக்கு மிஸ்ட் கால் கொடுத்தார். சேவ் பண்ணி வச்சுக்கோமா, ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா தயங்காம சொல்லு. உன்னை இப்படி விட்டுட்டு போக மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்றார். நீங்கள் பறஞ்சதை வளர சந்தோஷம் ஆண்டி என்றவள் அதை சேவ் செய்து கொள்ள. உன்னை எங்கேயாச்சும் ட்ராப் பண்ணணுமாமா? சுந்தரம் கேட்க மறுப்பாய் தலையாட்டியவள். எவிட போகும் என்ன, அறியாத என்ன, எவிட டிராப் செய்யானா என மனதிற்குள் நினைத்து கொண்டே, நீங்கள் போய்க்கோ அங்கிள், ஞான் நோக்கிக் கொள்ளாம் எனவும். வரோம்மா என்ற சுந்தரம் முன்னில் நடக்க அவளை திரும்பி பார்த்து கொண்டே மனசில்லா மனசுடன் சென்றார் சகுந்தலா. பாவங்க அந்த பொண்ணு தனியா என்ன பண்ண போகுதோ சகுந்தலா சொல்ல சுந்தரம் முறைத்தார். யார் என்னன்னு தெரியாத பொண்ணுக்கிட்ட நீ எதுக்கு இவ்வளோ பேசிட்டு இருக்க? ஃபோன் நம்பர் வேற கொடுக்குற. காரை எடுத்துக்கொண்டே அவர் சொல்ல, யாரு என்னன்னு தெரியாம தாங்க அந்த பொண்ணு எனக்கு ஓடி வந்து உதவுச்சு. எல்லாத்திலையும் கணக்கா இருந்தா நல்லவங்கள கூட கண்ணுக்கு தெரியாது. கடுப்புடன் கூறிய மனைவியை நோக்கி சுந்தரம் முறைக்க அவர் வாய் மூடிக்கொண்டாலும் மனதிற்குள் ஒரு தவிப்பு அலட்டிக் கொண்டே இருந்தது. அதற்குள் அவருக்கு அலைபேசியில் அழைப்பு வந்து கொண்டே இருக்க வீட்டுக்கு முன்னில் காரை நிறுத்தியவர், நான் கிளம்புறேன் என்று காரை திருப்பிக் கொண்டு போய்விட சலிப்புடன் உள்ளே வந்தார் சகுந்தலா. இந்த மனுஷனை போய் பாசக்காரன் நினைச்சனே. பிஸ்னஸ், பணம், இதை தாண்டி மனுஷங்க மனசை பத்தி எப்பதான் யோசிக்க போறாரோ. சுந்தரங்கிற பேரை தவிர இவருக்கும் சுந்தர சோழருக்கும் எந்த ஒற்றுமையும் இல்லைங்கிற உண்மை ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். சரியான சிடுமூஞ்சி. தனக்குள் புலம்பிக் கொண்டே மகனின் அறையை திறந்து பார்க்க அவன் நல்ல உறக்கத்தில் இருந்தான். அடுக்களைக்குள் நுழைந்தவர் தனக்கு இட்லியை ஒரு தட்டில் போட்டுக்கொண்டு மேஜைக்கு வந்தார். ஏனோ சாப்பிட முடியாமல் தொண்டையில் சிக்கியது. அந்த வானதி சாப்பிட்ருப்பாளா? கள்ளங்கபடம் இல்லாத அழகான முகம். அவளை போல ஒரு பொண்ணு என் அருள்மொழிவர்மனுக்கு ஜோடியா? அட, என்ன ஒரு பேர் பொருத்தம். உருவத்திலையும் பொருத்தமாக தான் இருப்பாங்க. நடந்தா எவ்வளோ அழகா இருக்கும். மனதிற்குள் யோசிக்கும் போதே கணவனின் முகம் 10 தலையுடன் அவளை பார்த்து முறைக்க, ச, மனசுல கூட ஆசைப்பட விடாம இந்த ஆளு 10 தலை ராவணன் போல கண்ணை உருட்டிட்டு வந்து நிற்கிறாரே. புலம்பியபடி மொபைலை எடுத்தவர் பாதியில் விட்ட கதை ஒன்றை படித்து கொண்டே சாப்பிட்டார். காலையிலேயே குழம்பு பொரியல் மகளுக்கு கொடுத்து விட வேண்டி வைத்து விட்டதால் சாதத்துக்கு அரிசியை ஊற வைத்து அரைக்கீரையுடன் மேஜைக்கு வந்தார். கை கீரையை ஆராய்ந்தாலும் கண்கள் மொபைலை பார்த்து கொண்டிருக்க, எந்த கதை படிக்கலாம் என ஆராய்ந்தவர், சரி ஃபேஸ்புக்கில் செல்வராணி விமர்சனம் பார்த்துட்டு கதையை படிப்போம் என நினைத்தவர் முகநூலை திறந்தார். கைப்பாட்டுக்கு வேலையை தொடர்ந்தது. செல்வராணி என்பவர் அதிக கதைகளையும் படித்து விமர்சனம் செய்யும் சிறந்த விமர்சகி. அவருடைய விமர்சனம் பார்த்து கதை படிக்க பெரிய கூட்டமே இருந்தது. அதில் சகுந்தலாவும் ஒருவர். முகநூலில் செல்வராணி நிறைய கதைகளுக்கு விமர்சனம் போட்டிருக்க, ஆத்தி, இவங்க நம்மளை விட படிப்புக்காரியா இருப்பாங்க போலிருக்கே என யோசித்து கொண்டே இறுதியாய் அவர் பதிவு செய்திருந்த கதையின் விமர்சனத்தை பார்த்தார். என் மனதை ஆளவா. கதை டைட்டில் நல்லா இருக்கு. விமர்சனத்தை படிக்கும் போதே கதையை படிக்க தூண்டுது. மித்திரன் மாளவிகா, பேரே அசத்தலா இருக்கே. இந்த ஆத்தர் கதை நாம எதுவும் வாசிச்சதே இல்லை, பார்ப்போம் என்று நினைத்தவர் அந்த லிங்கை கிளிக்கினார். கொல்லாம்பஸ் கொல்லாம்பஸ் என்று பாட்டோடு கதை தொடங்க வாசிக்க தொடங்கியவர் இயல்பு போல் அதில் மூழ்கி போனார். 4வது எப்பியை ஓபன் பண்ணும் நேரத்தில் அழைப்பு மணி அழைக்க முகத்தை சுளித்து கொண்டு எழுந்தவர் கதவை நோக்கி சென்றார். யார் இந்த நேரத்தில் இம்ச என்று சொல்லிக்கொண்டே கதவை திறக்க வெளியே ஒரு கொரியர் பாய் நின்று கொண்டிருந்தான். மேடம், டாக்டர் ஜெயந்திக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு. அவங்க வீட்டில் இல்லை போல இருக்கு. நீங்கள் வாங்கிக்க முடியுமா? இதற்கு முன்பு நிறைய தடவை இந்த மாதிரி ஜெயந்தி வீட்டிற்கு வந்த கொரியர் தபாலை சகுந்தலா வாங்கி வைப்பார் என்பதால் அவன் கேட்டான். ஆமாப்பா, அவங்க வெளியூர் போயிருக்காங்க, நான் வாங்கிக்கிறேன். சகுந்தலா சொல்லவும் வண்டியில் வைத்திருந்த பெரிய கவர் ஒன்றை எடுத்து வந்தான். கொடுத்துவிட்டு கையொப்பம் வாங்கி கொண்டு அவன் கிளம்ப அந்த பெரிய சைஸ் கவரை, என்னவா இருக்கும், பெரிய கவரா இருக்கு என யோசித்தவர் அதை வைத்துவிட்டு கடிகாரத்தை பார்க்க திக்கென்றது. ஐயையோ, கொஞ்ச நேரத்துல சிடுமூஞ்சி சுந்தரம் டானு டயத்துக்கு சாப்பிட வந்துருவாரே என பதறியவர் வேகமாய் அரிசியை களைந்து குக்கரில் வைத்துவிட்டு அரிந்த கீரையை கழுவினார். ஒரு சின்ன குக்கரில் பொடியாக அரிந்த அரைக்கீரை, நீலவாக்கில் அரிந்த பச்சை மிளகாய் 3, நசுக்கிய பூண்டு 3 பல், சிறிது பெருங்காயம், மஞ்சள் தூள் போட்டு அடுப்பில் வைத்து 2 விசில் வைத்தார். அதற்குள் 10 சின்ன வெங்காயம் உரித்து நீலவாக்கில் அரிந்து கொண்டார்.
விசில் அடங்கியதும் பருப்பு மத்தால் நன்றாக கடைந்து கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், காய்ந்த மிளகாய் ஒன்றன் பின் ஒன்றாக சேர்த்து அதோடு அரிந்த வெங்காயத்தையும் பொன்னிறமாகும் வரை வதக்கி குட்டி தக்காளி ஒன்றை பொடியாய் அரிந்து அதையும் சேர்த்து எண்ணெய் பிரிய தொடங்கியதும் கடைந்து வைத்த கீரையில் ஊற்றி தேவையான உப்பு சேர்த்து மீண்டும் ஒரு முறை கடைந்து 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை ஊற்ற கீரை கடைசல் மணத்தது. கணவர் சுந்தரத்திற்கு தினமும் ஒரு கீரை மதிய உணவுக்கு நிச்சயம் வேண்டும். சமையலை முடித்து சகுந்தலா அடுப்பை துடைக்கும் போது கேட்டை திறக்கும் சத்தம் கேட்க, நல்ல வேலை முடிச்சிட்டேன் என்ற நிம்மதி பெருமூச்சுடன் உணவுகளை மேஜை மீது அடுக்கினார். அவர் கை கால் அலம்பி சாப்பிட அமர சகுந்தலா பரிமாறினார். தந்தை வருவதற்குள் எழுந்திருந்த அருள் குளித்து ஃப்ரெஷ்ஷாக வெளியே வந்தான். நீயும் சாப்பிட வாடா, அன்னை சொல்ல எதிரில் அமர்ந்த மகனைக் கண்டு, சாப்பிட்டு ஆஃபீஸ் போயிரு சுந்தரம் சொல்ல தலையாட்டினான். சகு, ஈவினிங் ஹாஸ்பிட்டல் போக ரெடியாகு, உனக்கு ஒரு செக்கப் பண்ணிடலாம். எதுக்குங்க? போன மாதம் தானே ஜெயந்தி டாக்டர் செக்கப் பண்ணாங்க என்றார் சகுந்தலா. அவங்க செக் பண்ணி என்ன பண்ண? இன்னைக்கு கோவிலில் மயங்கி விழுந்தது போல வேற எங்கேயாச்சும் மயங்கி விழுந்தா என்றார் எரிச்சலுடன். அது மாத்திரை போடாமையா இருக்கும் சகுந்தலா சொல்ல. என்னம்மா, என்னாச்சு? மயங்கி விழுந்துட்டீங்களா என்றான் அருள் பதற்றத்துடன். காலையில் கோயிலுக்கு போனப்ப கிறுகிறுன்னு வந்துருச்சு, மயங்கிட்டேன். என்ன பண்ண? வீட்டில் கூட தான் எல்லாரும் கிளம்புனதும் நான் மட்டும் தனியாக இருக்கேன். இங்கே நான் மயங்கி விழுந்தா என்ன பண்ணுறது? என்னை பார்த்துக்க ஹோம் நர்ஸ் ஏற்பாடு பண்ணுறீங்களா? முதல்ல உன் மொபைலை வாங்கி வைக்கணும். எப்போ பார்த்தாலும் அதையும் நோண்டிக்கிட்டு கண்ணையும் கெடுத்துக்கிட்டு உன்னை கவனிக்க கூட உனக்கு டைம் கிடைக்கிறதில்ல. இதில் 7 முழத்துக்கு பேச்சு வேற. சுந்தரம் சொல்லவும் மொபைல் கை மீறி போய்விடுமோ என பயந்து வாயை மூடிக்கொண்டார் சகுந்தலா. என்னம்மா நீங்க இவ்வளோ அசால்ட்டாக இருக்கீங்க? உங்களை தான் ரெகுலராக காலையில் மாத்திரை போடணும் சாப்பிடணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்களே. மயங்கி விழுந்து ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்றவனின் பார்வை கனிவோடு அவர் முகத்தை ஆராய புன்னகைத்தார். அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, அதான் நான் மயங்கிடப்ப கடவுள் அனுப்பி வச்ச மாதிரி பள்ளீர் வெண்மையோட ஒரு தேவதை பொண்ணு தாங்கிக்கிட்டாலே சகுந்தலா சொல்ல. பேய் கூட தான் வெள்ளையா இருக்கும், அதுக்காக வெள்ளையா இருக்கிறவங்க எல்லாம் தேவதையா? சுந்தரம் கேட்கவும் கடுப்பானார். அவங்க உங்க நினப்பு போல தான் தோணும். நல்லது நினைச்சு பார்த்தா தேவதை, கெட்டதை நினைச்சா சாத்தானும் பேயுமா தான் தோணும் என்று அவர் பதிலடி கொடுக்க சுந்தரம் அமைதியாய் உண்டு எழுந்தார். சரி விடுங்கம்மா, எப்படி இருந்தாலும் என் அம்மாவை கீழே விழாம தாங்கிக்கிட்ட அந்த பொண்ணு எனக்கு தேவதை தான், போதுமா? சரி, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். சாப்பிட்டு எழுந்தபடி அருள் சொல்ல, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போடா, அப்பா சொன்னா உடனே ஓடணுமா என்றார் சகுந்தலா. அதை கேட்டுக்கொண்டே வந்த சுந்தரம், உன் பிள்ளை இவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுக்காம டான்ஸ் ஆடிட்டு இருந்தான், அவனுக்கு வேலை இருக்கு, கிளம்பட்டும் என்றவர். 2-3 கம்பெனிக்கு கொட்டேஷன் அனுப்ப வேண்டியிருக்கு, ரெடி பண்ண சொல்லிடு, நாளைக்கு நான் பார்த்துட்டு அனுப்பிடலாம் எனவும் சரிப்பா என்றவன் கிளம்பினான். மாலையில் கல்லூரி முடிந்த குந்தவை அவளது தோழி மணிமேகலை அன்று லீவ் எடுத்திருந்ததால் அவளிடம் இருந்த தனது ரெக்கார்ட் நோட்டை வாங்க வேண்டி அவளது ஹாஸ்டலுக்கு சென்றாள். அன்னைக்கு அலைபேசியில் அழைத்து விவரம் சொல்லி இருந்ததால் சிறிது நேரம் அவளுடன் பேசிக் கொண்டிருந்து விட்டு பேருந்து நிறுத்தத்திற்கு கிளம்பினாள். மாலை இருள் கவிய தொடங்க செயற்கை விளக்குகள் வெளிச்சம் சிந்தி இருளை விரட்டிக் கொண்டிருந்தன. பேருந்து நிறுத்தத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் சிலர் நின்று கொண்டிருக்க அனைவரின் தலையும் சொல்லி வைத்தது போல் குனிந்து மொபைலை நோக்கிக் கொண்டிருந்தது. ஒரு பெண் கையில் பேகுடன் நின்று கொண்டிருக்க தெருவிளக்கு வெளிச்சத்தில் தேவதை போல தெரிந்தாள். தேவதைகள் கவலைப்படுமா என்ன? இந்த பெண் முகத்தில் ஏன் இப்படி ஒரு கவலையும் யோசனையும்? நினைத்தபடி குந்தவை அவளை நோக்க நிமிர்ந்தவள் அவள் தன்னை நோக்குவதைக் கண்டு புன்னகைத்தாள். ஹாய், தாம்பரம் பஸ் இவிட வருமோ? நானும் தாம்பரம் தான் போறேன், என்னோடைய வாங்க என்றாள் அவள். ஹோ, தேங்க்யூ. புன்னகைக்க பல்வரிசை பளிர் என்றது. நீங்க மலையாளியா? தமிழ் அத்தனை வரிலா? நோ ப்ராப்ளம், என் ஃப்ரெண்டு ஒருத்தி மலையாளி தான், நாங்கள் அவளை பேச வச்சிட்டு இருப்போம். ஹோ, குட்டிட பேருந்தா என்றாள் வானதி. நான் குந்தவை, நீங்க? குந்தவை எங்கன ஒரு பேரோ யோசித்தவள். நான் வானதி என்றாள். வாவ், வானதியா? நீங்க மட்டும் எங்க அம்மா முன்னாடி போய் நின்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க என்றாள். ஆஹா, ஏந்தினா? என் அம்மா சரியான பொன்னியின் செல்வன் கதை பைத்தியம், அதுல வர கேரக்டர்ஸ் பேரு தான் குந்தவை, வானதி எல்லாம். நீங்க ஒரு மலையாளியா இருந்துட்டு எப்படி வானதின்னு தமிழ் பேர் வச்சிருக்கீங்க? சகஜமாய் பேசத் தொடங்கினாள் குந்தவை. ஹோ, வானதி தமிழ் பேரானோ? அறியலா?
அதற்குள் தாம்பரம் பஸ் வரவும் இருவரும் ஏறிக்கொண்டனர். காலியாயிருந்த சீட்டின் அருகே அமர்ந்து கொண்டனர். வானதி, நீங்க என்ன பண்றீங்க? நான் நர்சிங் முடிச்சு ஜோலிக்கு வெயிட்டிங். ஹோ நைஸ். நான் பிடெக் படிக்கிறேன். குந்தவை ரொம்ப நல்லவனும் சம்சாரிக்கன்னு. எங்கட என்ன மலையாளம் மனசுல ஒண்ணு. எப்படி என் மலையாளம் புரிகிறது என்று கேட்க, பாஷை எதுவா இருந்தா என்ன, ஒருத்தரை நமக்கு பிடிச்சிட்டா அவங்க சைகை கூட புரியும். ஐயோடா, அப்ப குட்டிக்கு என்ன இஷ்டாயோ? இப்படி ஒரு அழகான கேரளத்து ஓமன குட்டிய யாருக்கு தான் பிடிக்காது? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்யூ. நீயும் சந்தக்காரி தானே. இருவரும் சரளமாய் பேசத் தொடங்க குந்தவைக்கு ஏனோ வானதியை கண்டதுமே பிடித்து போக பேச பேச மிக மிக பிடித்தது. வானதிக்கும் அப்படியே ஒரு நல்ல நட்பு இருவருக்குள்ளும் விதைக்கப்பட்டு கொண்டிருந்தது. அத்தியாயம் 4. தாம்பரம் வரும் வரையில் குந்தவை ஏதோ கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்க அமைதியாய் பதில் சொல்லிக் கொண்டிருந்தாள் வானதி. குந்தவை அவள் சொல்வதை புரிந்து கொண்டதால் பேசுவதற்கு எளிதாயிருந்தது. அவட ஒரு கிளினிக்ல நர்ஸ் வேணும்னு பறஞ்சுன்னு, அதான் கேட்டு பார்க்கலான்னு போறேன். ஆல் தி பெஸ்ட். ஜாப் ஓகே ஆயிட்டா எங்க தங்குவீங்க வானதி? இப்பவே இருட்ட தொடங்கிருச்சே என்றாள் சிறு கவலையுடன். நோக்கட்டே, അവിടെ ஓகே ஆயால் ஏதெங்கிலும் ஹாஸ்டல் சோதிச்சு நோக்கணும். இல்லையெங்கில் நல்ல லார்ஜ் ஏதெங்கிலும். இவ்வளோ பெரிய உலகத்துல எனக்கு ஒரு ராத்திரி தங்க தெய்வம் ஒரு இடம் தராதா என்ன என்று சிரித்தவளின் நம்பிக்கை குந்தவைக்கு வியப்பை கொடுத்தது. உங்க நம்பிக்கை எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா லார்ஜில் எல்லாம் தங்க நினைச்சு ரிஸ்க் எடுக்காதீங்க. சப்போஸ் எங்கேயும் சரியாகலைனா எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. என் ஃப்ரெண்டு தங்கி இருக்கிற ஹாஸ்டல்ல நீங்களும் ராத்திரி தங்க ஏற்பாடு பண்றேன். நாளைக்கு வேற ஹாஸ்டல் பார்த்துக்கலாம். குந்தவை சொல்லவும் வானதியின் கண்கள் பணித்தன. அவள் கையை பிடித்து கொண்டவள் குரல் நடுங்கியது. தேங்க்ஸ் குந்தவை. இவ்வளோ பெரிய ஊரில் எப்படி தனியா இருக்க போறேன்னு பயமா இருந்துச்சு. ஆனா காலையில இங்க வந்து இறங்குனதுல இருந்து நான் பார்த்தவங்க எல்லாருமே நல்லவங்க. பட் என் கூட பஸ்ல வந்த ஒருத்தனுக்கு மட்டும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மனசு இல்லை. இங்க எல்லாரும் அது மாதிரி தான் காரியம் மட்டும் பார்க்குறவங்களா இருப்பாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா அப்படி இல்லைன்னு நீயும் காலையில நான் பார்த்த ஒரு அம்மாவும் புரிய வச்சிட்டீங்க என்றவளின் கண்கள் கலங்கியது. என்ன வானதி, இதுக்கு போய் கண் கலங்கிட்டு சக மனுஷங்களுக்கு சின்ன உதவி கூட செய்யாம வாழ்ந்து என்ன பண்ண போறோம்? உங்களை எங்க வீட்டுக்கு கூட அழைச்சிட்டு போயிடுவேன். பட் எங்க அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். ஏதாச்சும் சொல்லிட்டார்னா சங்கடமா போயிடும். அதான் என்றவளை நோக்கி புன்னகைத்தாள். இப்ப நோக்கி பழகிய ஒருத்திய வீட்டிலேக்கு கூட்டி போயாள் ஏது அச்சனும் சீத்த பறையும். இப்ப பார்த்து பழகிய ஒருத்திய உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு போனா எந்த அப்பாவும் திட்டத்தான் செய்வாங்க என்று புன்னகைத்தாள். அது சரி, நீ எங்க அப்பாக்கு சப்போர்ட்டா? அவருக்கு என்னவோ தான் ஹிட்லருக்கு ஃபினாமின்னு மனசுல நினப்பு போல இருக்கு. சரி, அவர் நினப்ப நாமையும் கெடுக்கணும்னு நாங்க எல்லாரும் பயப்படுறது போலவே நடிச்சிட்டு இருக்கோம். குந்தவை சிரிப்புடன் சொல்லவும் வானதிக்கும் சிரிப்பை அடக்க முடியவில்லை. சரி, நெக்ஸ்ட் ஸ்டாப்ல இறங்கணும். உன் மொபைல் நம்பர் சொல்லு என்றவள் அவள் சொல்ல தனது மொபைலில் அழுத்தி மிஸ்ட் கால் விட்டாள். சேவ் பண்ணி வச்சுக்கோ என்றதும் அவளும் குந்தவை என்று பெயர் போட்டு பதிந்து கொண்டாள். காலையில் சந்தித்த பெண்மணியின் நம்பர் பதியாமல் மிஸ்ட் காலில் காட்ட அவளுக்கு பெயர் மறந்து போயிருக்க அம்மா என்று அதையும் பதிவு செய்து கொண்டாள். இருவரும் ஸ்டாப்பில் இறங்கி சங்கீதா கிளினிக் நோக்கி நடந்தனர். அவளை தனியே விட்டு செல்ல மனமில்லாமல் ரிசப்ஷனில் விசாரிக்க டாக்டர் இன்னும் வரவில்லை என்றதால் விவரம் தெரிந்த பின்பு அழைக்க சொல்லிவிட்டு குந்தவை விடை பெற்றாள். அவள் அருகில் இருக்கையில் மனதில் ஒரு பலத்தை உணர்ந்த வானதி மீண்டும் தனியே டாக்டர் வரவுக்காய் காத்திருந்தாள். ஆனால் மீண்டும் அவள் மனதில் உற்சாகத்தை உணரும் வண்ணம் சகுந்தலா கணவருடன் உள்ளே வந்து கொண்டிருந்தார். அவரை கண்டதும் வேகமாய் எழுந்தவள், ஆன்ட்டி எந்த இவிட? பின்னையும் சுகமில்லை என்று பதட்டமாய் கேட்க அவளை மீண்டும் கண்ட சந்தோஷத்தில் புன்னகைத்தார் சகுந்தலா. அவள் பின்னே வந்த சுந்தரம், இதென்ன இந்த பொண்ணு விடாத கருப்பு போல இங்கேயே வந்து நிக்குது என்று நினைத்து கொண்டே புன்னகைத்தார். ஒன்னும் இல்லம்மா, காலையில மயங்கி விழுந்தேன்ல, அதான் ஒரு செக்கப் பண்ணிக்கலான்னு என்னை பிடிச்சு இழுத்துட்டு வந்துட்டாரு என்றபடி பெருமையாய் கணவரை நோக்கி புன்னகைத்தார் சகுந்தலா. என்ன இருந்தாலும் என் புருஷனுக்கு என் மேல அக்கறை இருக்கு என்பது போல் அந்த புன்னகை இருக்க சுந்தரமும் சிரித்தார். உடம்புக்கு முடியாம எங்கேயாச்சும் விழுந்து வச்சு மண்டை கை கால் உடஞ்சு படுக்கையில் விழுந்துட்டா யார் எங்களுக்கு சமைச்சு போடுவா? அதுக்கு தானே செக்கப்னு கூட்டு வந்தேன். அது புரியாம இந்த லூசு பெருமையா லுக்கு விடுதே என மைண்ட் வாய்ஸ் கேட்டது. அதை உணராத சகுந்தலா வானதியின் கையை பிடித்து கொண்டு புன்னகையுடன் விசாரித்து கொண்டிருந்தார். ஆமா,
நீ என்ன இங்கே? ஓ, இங்கே வேலை சரியாயிடுச்சா? இல்லை ஆண்டி, டாக்டருக்கு வெயிட்டிங். சரி சரி. இந்த டாக்டர் கூட எங்களுக்கு நல்ல பழக்கம்தான். நானும் வேணா சொல்லி பார்க்குறேன். ஓ, தேங்க்யூ ஆண்டி என்றாள் நெஞ்சில் கை வைத்து நன்றியுடன். கவலைப்படாதம்மா, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்ற மனைவியை இவ லூசேதான் கன்ஃபார்ம் என்பது போல பார்த்தார் சுந்தரம். காலையில் இவ கீழே விழாம தாங்கி பிடிச்சதுனால அந்த பொண்ணுக்கு நல்ல மனசுன்னு இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களாம். பெரிய ஜேம்ஸ் பாண்டு. அவர் கடுப்புடன் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே டாக்டர் சங்கீதா உள்ளே வர இவர்களை கண்டதும் புன்னகைத்தார். வானதி அவரை கண்டு எழுந்திருக்க யோசனையுடன் பார்த்தவர் நின்றார். நீதான் வானதியா? எஸ் டாக்டர், அவள் சொல்லவும் ஓகே வெயிட் பண்ண என்றவர் தனது அறைக்கு சென்றார். சுந்தரம் முன்னமே போனில் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்ததால் 2 பேஷண்ட்களை பரிசோதித்து அனுப்பியதுமே இவர்களை உள்ளே அழைத்தார். வானதி அமைதியாய் வெளியே காத்திருந்தாள். சகுந்தலாவை பரிசோதித்தவர், வாங்கம்மா, ஜெயந்தி ஊருக்கு போனதுனால இங்கே செக்கப் வந்தீங்களா? கேட்டுக்கொண்டே ஸ்டெதஸ்கோப்பை காதில் மாட்டிக்கொண்டு அவரது இதய துடிப்பை ஆராய்ந்தார். அது வழக்கத்திற்கு மாறாய் வேகம் கூடியிருந்தது. அவரை திரும்ப சொல்லி முதுகிலும் வைத்து ஆழமாய் மூச்சை இழுத்துவிட சொன்னார். அடுத்து பிரஷரை நோக்க அதுவும் கூடியிருந்தது. என்னாச்சுமா? எல்லாமே கொஞ்சம் கூடுதலா இருக்கு. பிரஷர், கொலஸ்ட்ரால் டேப்லெட் எல்லாம் சரியா போடுறது இல்லையா? மனசை ஃப்ரீயா வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொன்று, அதிகமா மொபைல் யூஸ் பண்ணாதீங்க. எங்க டாக்டர் சொன்னா கேட்டாதானே? எப்ப பார்த்தாலும் மொபைலும் கண்ணுமா தான் இருக்கா. எல்லா கதையும் விடாம படிக்க வேண்டியது. அதையே பார்த்து கண்ணு குருடா போச்சுன்னா தனியா அவார்டு எதுவும் கொடுக்க போறாங்களா தெரியல. நான் சொல்றதே கேட்கறதில்ல. சுந்தரம் குற்ற அறிக்கை வாசித்தார். அதை கேட்டு டாக்டர் சிரிப்புடன் சகுந்தலாவை நோக்க அவர் அமைதியாயிருந்தார். என்னம்மா சார் இவ்வளோ சொல்றாங்க, அமைதியா இருக்கீங்க என்றவர் எழுதி கொண்டே கேட்க, அவருக்கு என்ன டாக்டர், என்ன வேணாலும் சொல்லுவாரு. எல்லாரும் வெளியே கிளம்புன பின்னாடி வீட்டில் தனியா இருந்தா மனசு கண்டதையும் யோசிக்குது. அதான் நான் கதை படிச்சு என் கவனத்தை திருப்பிக்கிறேன். அது ஏதும் இல்லைன்னா என்னை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் தான் செக்கப்புக்கு கூட்டிட்டு போகணும் என்றார் கோபத்துடன். அட என்ன சகுந்தலாமா இப்படி கோச்சுக்கிறீங்க? சார் உங்க நல்லதுக்கு தானே சொல்றார் என்றவர், இந்த மாத்திரையை ரெகுலரா போடுங்க. சார், அவங்க மறந்தாலும் நீங்க யாராச்சும் சரியா மாத்திரை போடுறாங்களான்னு கவனிச்சுக்கோங்க. அவங்க தன்னை சரியா கவனிச்சுக்காதுதான் ப்ராப்ளம் என்றதும் அமைதியாய் அந்த சீட்டை வாங்கி கொண்டார் சுந்தரம். டாக்டர், வெளியில வானதின்னு ஒரு பொண்ணு நர்ஸு வேலைக்கு வந்திருக்கா. நல்ல பொண்ணு. காலையில நான் தலை சுத்தி விழ போனப்ப அவ தான் ஓடி வந்து தாங்கிட்டா. பாவம், ஜெயந்தி டாக்டர் வர சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அவங்க இல்லாததுனால வேற கிளினிக்ல வேலை தேடுது. உங்க கிளினிக்ல சேர்த்துக்க முடியுமா என்றார் சகுந்தலா. என்ன புதுசா பார்க்குற பொண்ணுக்கு ரெக்கமெண்டேஷன்லாம் பண்றீங்க? தகுதி இருந்தா கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு இங்க வேலை கொடுக்குறேன். கவலைப்படாம கிளம்புங்க என்றார் டாக்டர். தேங்க்ஸ் டாக்டர் என்றவர் எழுந்து வெளியே நடக்க, சார் ஒரு நிமிஷம் என்றார் சுந்தரத்திடம். அவங்கள ரொம்ப தனிமையில் இல்லாம பார்த்துக்கோங்க. இப்படியே போனா அவங்க உடம்பு இன்னும் மோசமாயிடும் டாக்டர் சொல்லவும் தலையாட்டியவர் யோசனையுடன் வெளியே செல்ல அங்கே சகுந்தலா வானதியிடம் பேசிக் கொண்டிருந்தார். வானதி, கவலைப்படாதம்மா, கண்டிப்பா உனக்கு இங்க வேலை கிடைக்கும். நானும் டாக்டர் கிட்ட சொல்லியிருக்கேன். இவங்க ஜெயந்தி டாக்டர் ஃப்ரெண்டு தான். ஸோ அவங்களுக்காக கண்டிப்பா உன்னை சேர்த்துப்பாங்க. ஓ சந்தோஷம் ஆண்டி. நீங்களுக்கு செக்கப் செய்துட்டு டாக்டர் எந்த பறிஞ்சி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்லோ? உடம்புன்னு ஒன்று இருந்தா ஏதாச்சும் வந்துட்டு தானே இருக்கும். அது கிடைக்குதுமா. நீ அப்பப்போ எனக்கு கால் பண்ணு. எதுவும் ஹெல்ப் வேணாலும் கேட்க தயங்காத, சரியா? ஓ சரி என்றவளை டாக்டர் அழைப்பதாய் சொல்ல, டேக் கேர் ஆண்டி, காணாம் என்றவள் உள்ளே செல்ல அவளை திரும்பி பார்த்து ஒரு பெருமூச்சு விட்டுக்கொண்டே வாசலை நோக்கி நடந்தார் சகுந்தலா. அப்போதும் யோசித்துக் கொண்டே இருந்த சுந்தரம் காருக்கு வந்ததும், சகு நீ உள்ள உட்காரு, நான் உனக்கு மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன் என்று மீண்டும் கிளினிக் உள்ளே செல்ல, அதை வெளியே வாங்கினா போதாதா, இங்கே வாங்கணுமா என யோசித்துக் கொண்டே அமர்ந்திருந்தார். சிறிது நேரத்தில் திரும்பி வந்த சுந்தரத்துடன் வானதியும் இருக்க புரியாமல் அவர்களை ஏறிட்டார். கதவை திறந்து இறங்கியவர், என்னாச்சுமா, டாக்டர் உன்னை வேலைக்கு சேர்த்துக்கலையா என்று கேட்க, சேர்த்துன ஆண்டி, நீங்கள்ட கூட இருந்து நோக்குனது அனு என் ஃபுல் டைம் டியூட்டி. ஜெயந்தி டாக்டர் வரன வரைக்கும் நீங்கள்ட கூட இருந்து கரெக்ட் டைம்னு மருந்து கொடுக்கான், ஹெல்த் நோக்கான் சார் பறிங்க என்றதும் திகைப்பில் அவர் கண்கள் விரிந்தன. எனது எங்க வீட்டில் வந்து இருக்க போறியா? நிஜமாலுமா? 8வது உலக அதிசயமா இருக்கே. ஏங்க நான் கனவு எதுவும் காணலையே. நீங்களா இது
கேட்டுக்கொண்டே அவர் கையில் கிள்ள அவர் அலறினார். எப்போ பார்த்தாலும் தனியாக இருக்கேன் புலம்புறேன் தான் இந்த ஏற்பாட்டை பண்ண. உனக்கு துணையும் ஆச்சு, நேரத்துக்கு மருந்து மாத்திரை கொடுக்க நர்ஸும் ஆச்சு. அதுக்காக ஓவராக சந்தோஷப்பட வேண்டாம். அவர் சொல்ல, என்ன இருந்தாலும் கல்யாணத்துக்கு பின்னாடி எனக்காக நீங்கள் செஞ்ச ஒரே உருப்படியான காரியம் இதுதான். எங்கே வானதியை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலான்னு நான் சொன்னால் நீங்கள் திட்டுவீங்களோன்னு தான் நான் கேட்காம இருந்தேன். எப்படியோ என் மனசை புரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு நல்ல காரியத்தை பண்ணீங்களே, இதுக்காகவே உங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கன்ஃபார்ம். சந்தோஷத்தில் அவர் பேசிக்கொண்டே இருக்க, சரி காரில் ஏறுங்க, இல்லைனா 2 பேரும் பேசிக்கிட்டே வீடு வந்து சேருங்கன்னு கிளம்பி போயிடுவேன். அவர் மிரட்டலாய் சொல்ல, நல்லது செஞ்சீங்கன்னு பாராட்டவும் கூடாதே என்றபடி பின்னில் அமர்ந்தார் சகுந்தலா. வாமா வானதி. அவள் கையில் இருந்த பேக்கை அவர் வாங்கிக் கொள்ள அருகில் அமர்ந்தாள். அந்த தாயின் அருகாண்மையும் அன்பும் ஒருவித நிம்மதியை தந்தது. 10 நிமிடத்தில் வீட்டை அடைய கேட் திறந்திருந்ததால் நேராய் வீட்டு வாசலில் காரை நிறுத்தினார் சுந்தரம். முதலில் இறங்கிய சகுந்தலா, வா வானதி அன்போடு அழைக்க சுற்றிலும் நோக்கிக் கொண்டே கையில் பேக்குடன் புன்னகையுடன் இறங்கினாள் அவள். கதவு தாளிடப்பட்டிருக்க அழைப்பு மணியை அழுத்தினார். கதவு திறந்ததும் வானதி திகைத்து நிற்க குந்தவை ஆச்சரியத்துடன், ஹே வானதி, வாட் அ சர்ப்ரைஸ்! நீ எப்படிங்க? கேட்டுக்கொண்டே அவளை அணைத்து கொள்ள சகுந்தலா புரியாமல் பார்த்தார். காரை நிறுத்திவிட்டு வந்த சுந்தரத்தின் அலைபேசி சினுங்க எடுத்து பார்த்து கொண்டே அவர் உள்ளே வரவும் வேகமாய் வானதியை விட்டு விலகி நின்றாள் குந்தவை. அருளின் அழைப்பை காதுக்கு கொடுத்தவர், சொல்லு என்றதும் அவன் என்ன சொன்னானோ அவர் முகத்தில் 1000 வாட்ஸ் லைட்டின் வெளிச்சம் தெரிந்தது. அப்படியா? அந்த ஆர்டர் நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? சிவா பில்டர்ஸ் இதிலிருந்து விலகிட்டாங்களா? சூப்பர். ரொம்ப நாளா நான் எதிர்பார்த்த ஆர்டர் கைவிட்டு போயிடுச்சுன்னு நினச்சேன். மறுபடியும் கைக்கு வந்திருக்கு. ஓகே, மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துரு என்றவர் சந்தோஷத்துடன் அழைப்பை துண்டிக்க சகுந்தலா அவரிடம் கேட்டார், என்ன விஷயங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. நம்ம கைவிட்டு போன 2 கோடி ப்ராஜெக்ட் ஒன்று மறுபடியும் கைக்கு வந்திருக்கு சகு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சீக்கிரமா டிஃபன் ரெடி பண்ண, பசிக்குது என்றார் சந்தோஷத்துடன். ஓ வானதி, இந்த வீட்டுக்கு வந்த நேரம். பெரிய ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிருக்கே. சகுந்தலா சொல்ல ஏனோ அவருக்கு மறுக்க தோன்றாமல், சரி, அந்த பொண்ணுக்கு தங்குறதுக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணி கொடு என்று விட்டு அவரது அறைக்கு செல்ல குந்தவை மீண்டும் வானதியை கட்டி கொண்டாள். இங்கே என்ன நடக்குது? எனக்கு எதுவுமே புரியலையே. அவள் கேட்க சகுந்தலா நடந்ததை சொன்னார். பாரா, அப்பா என்கிட்ட ஹிட்லர் மாதிரி காட்டிக்கிட்டாலும் பொண்டாட்டி மேலே எவ்வளோ கேர் எடுத்துக்கிறாரு என்று குந்தவை அன்னையை கிண்டல் செய்ய, சரி உங்களுக்கு எப்படி பழக்கம் அதை சொல்லு என்றார் சகுந்தலா. அதென்னவோ வானதிக்கும் நம்ம குடும்பத்துக்கும் விட்டுக்குறை தொட்டக்குறை எதுவும் இருக்கான்னு தெரியல. லாஸ்ட்ல நம்ம வீட்டுக்கே வந்துட்டா என்றவள் அவர்கள் சந்தித்ததை சொல்ல திகைப்புடன் கேட்டிருந்தார் சகுந்தலா. அவர்கள் பேசுவதை புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்த வானதி, குந்தவை, நீ பறஞ்ச ஹிட்லருக்கு பின்னாமி நின்ற அச்சுனானோ? சேச்ச, சாரு அத்தனை ஒன்றும் மோசமல்ல, பாவமானோ வானதி சொல்ல, அச்சச்சோ, அவர் காதல விழப்போகுது என்று அவள் வாயில் பொத்தினாள் குந்தவை. சரி, வானதியை எங்க தங்க வைக்கலாம்? சகுந்தலா கேட்க, என்னோட ரூம்லேயே தங்கிக்கட்டுமா? எனக்கும் துணையாச்சு குந்தவை சொல்ல, சரி கூட்டிட்டு போ. காலையிலேருந்து ரொம்ப அலைஞ்சு களைச்சு போயிருப்பா, குளிச்சுட்டு வரட்டும். நானும் குளிச்சுட்டு டிஃபன் ரெடி பண்ணுறேன் என்றவர் உற்சாகமாய் அறைக்கு செல்ல குந்தவை வானதியை அழைத்து கொண்டு அவளது அறைக்கு சென்றாள். குந்தவை, நீ விசாரிக்கண போல அங்கிள் அத்தனை ஒன்றும் மோசமில்ல. ஆன்டி மேல வளர இஷ்டம். அதோண்டா முன்ன பின்ன அறியாத என்ன நோக்கான் கொண்டு வந்தது என்றாள் வானதி. அவர் அம்மாவை பொறுத்தவரை ரொம்ப சாஃப்ட் தான். 2 பேரும் பேசுறத கேட்டா எப்ப வேணாலும் அடிச்சுப்பாங்கன்னு தோணும். ஆனா அம்மாக்கு ஒண்ணுனா ரொம்ப கலங்கி போயிடுவாரு. அவரோட பலமே அம்மா தான் வச்சுக்கோயேன். ஆனா வெளியே காட்டிக்க மாட்டாரு. அவர் ஒரு புலித்தோல் போர்த்திய ஆடுன்னு வச்சுக்கோ என்று சிரிக்க அதை கேட்டு வானதியும் சிரித்தாள். நீ பயங்கர காமெடியானல்லோ. அப்படி இல்லை, சிலரை பார்க்கும்போது மனசு விட்டு பேச சிரிக்க தோணும். உன்னை பார்க்குறப்ப மனசுக்கு ரொம்ப நெருக்கமா ஒரு உணர்வு வருது, அதான் இப்படி பேச. மற்றபடி நான் ரொம்ப சீரியஸ் ஆக்கும். ஐயடா, நான் கண்டல்லோ, அச்சனை கண்டப்போ வேகம் மாறி பதுங்கியது. அப்பா வீட்டில் இருந்தா நாங்கள் அப்படித்தான். சத்தமாக பேசவோ சிரிக்கவோ கூட பயந்துப்போம். டிவி கூட சத்தமாக வைக்க முடியாது, அவ்வளோ பயம். இல்லைன்னா கத்துவார், முறைப்பாரு. சின்ன பிள்ளையா இருக்கும்போது சில நேரம் அடி கூட விழும். எங்களுக்கு எதுவும் வேணும்னா கூட அம்மா கிட்ட சொல்லி தான் அப்பாட்ட கேட்போம்.
அப்ப தொடங்கின பழக்கம் இப்பவும் தொடருது என்றாள் பெருமூச்சுடன். ஓ, அச்சனை கண்டு இத்தனை பேடியோ? மூப்பரும் கலன்னு சிரிச்சு சம்சாரிக்க ஒண்ணு இல்ல. அவருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. இந்த வீடும் ஆஃபீஸும் தான் அவர் உலகம். அப்புறம் கொஞ்சம் தாங்குற நினைப்போம் அவருக்கு ஜாஸ்தி. எங்களுக்கு எல்லாம் பழகிடுச்சு. சரி, குளிச்சுட்டு வா, சாப்பிடலாம் என்றதும் வானகி பேக்கை திறந்தாள். மாற்று உடை, டவல், சோப்பு எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் நுழைந்து கொண்டாள். சிறிது நேரத்தில் பளிச்சென்று வெளியே வர குந்தவையை அறையில் காணவில்லை. தலையை துவட்டி தளர்வாய் ஈரஜடை பின்னிக்கொண்டு ஹாலுக்கு வந்தவள் உள்ளே நுழைந்து கொண்டிருந்த அருளை கண்டதும் திகைத்தாள். நன்றி. மீண்டும் அடுத்த பாகத்தில் சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட்.